பார்வதீபதையே மகாதேவா. ஜெய் ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். வாழ்க்கையில பல தடைகளை எல்லாம் உடைச்சிண்டு வெளியில வந்து நம்ம வாழ்க்கையை வந்து ஜெயிக்கிறோம். சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போறதுக்கு அடம்பிடிப்பான் குழந்தையா இருக்கும்போது. அது அம்மாவோ அப்பாவோ மிரட்டி ஸ்கூல்ல கொண்டு விடுறா, அது பழக்கம் ஆகிறது. அவன் என்ன பண்றான், முதல்ல ஸ்லேட்டை எழுதுறதுக்கே கை பிடிக்கிறதுக்கே அந்த குழந்தைக்கு வராது. நம்ம உட்கார வச்சு எப்படி அந்த குழந்தைய காப்பாத்துறோம். அப்படியே படிச்சு 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 பார்த்தேன்னா நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அளவுக்கு வந்துருவான். இது என்ன விஷயம் அப்படின்னா, தடைகளை அகற்றுதல். யார் அகற்றி கொடுக்குறா? இந்த கல்யாண தடை எப்படி நீங்குகிறது? யாரான ஒருத்தர் இந்த தடை இப்ப எப்படி இந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுத்தோமோ பெரியவாள் ஆனானோ, அதே மாதிரி நம்ம ஜாதகத்துல நம்ம கல்யாண தடையை நீக்கிறதுக்கு ஆள் வேணும்ல. கல்யாண பாக்கியம் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். அந்த ஜாதகத்திலே சன்னியாசி கோலம் இருந்தால்தான் அவன் கல்யாணம் பண்ணிக்காம இருப்பான். சில பேருக்கு கல்யாண பாக்கியம் இருக்கும், ஆனா அவ்வளவு தோஷங்கள் இருக்கும். சில பேருக்கு கல்யாணம் ஆகக்கூடிய மாங்கல்யதாரண பாக்கியத்தில் இருந்தக்கூடிய பிதிர் தோஷங்கள், கன்னியா தோஷங்கள், முன்னோர்களுடைய சாபங்கள், அப்புறம் கால சர்ப்ப தோஷம். பாம்பு அடிச்சு கொண்டு இருப்பான். பாம்பு நம்மளதான் கடிக்க வரும், அடிச்சதுனால தப்பும் கிடையாது. ஆனால் தோஷம் இல்லையா, அதுக்கு பரிகாரம். அப்படிப்பட்ட பல தோஷங்களை கொண்டு நம்ம கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. இதுதான் பல காரணம். சரி, இந்த துலா லக்னம் ஜாதகத்துல லக்னத்தில் உயிர் நாடி ஹார்ட் பீட்டே அங்கதான், லக்னம் தான். துலா லக்னம், துலா லக்னத்துக்குடையவன் யார் அப்படின்னு பார்க்கணும். துலா ராசிக்குடையவன் சுக்கிர பகவான். ஆனால் துலா லக்னத்திலே ராசியாதிபதி யாரு இல்லைன்னா அந்த துலா லக்னத்துக்குடையவன் சுக்கிர பகவான். சாமி எனக்கு கல்யாணம் ஆகல, எங்கே அந்த பொண்ணு வரும், பையன் வருவான் அப்படின்னா முதல்ல கேட்கறது எல்லாருமே திசை தான். இந்த திசை என்ன அப்படின்னா, துளாராசிக்கு கிழக்குல இருந்தையும் வடக்கு பக்கத்துல இருந்தையும் வருவாங்க. கண்டிப்பா நீங்க பஞ்சாங்கத்துல பார்த்தா விட அப்படிதான் தெரியும். அப்படிப்பட்ட இவங்களுக்கு குணாதிசயம் என்ன? சார் எங்க வீட்டுல வந்து எங்க பொண்ணுக்கு வந்து பையன் பார்க்குறோம், அவன் குணாதிசயம் எப்படி இருக்கும்? அதாவது ஜாதகம் வரத்துக்கு முன்னாடியே இவங்க இந்த லக்னத்தை வச்சே நம்ம சொல்லலாம், இந்த பையன் இப்படிதான் வருவான் அப்படின்னு. சில பேர் கேட்பீங்க, சாமி எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா எங்களுக்கு வேறுபாடா இருக்காங்க அப்படின்னீங்க. துலா லக்னமா இருக்கக்கூடியவனுக்கு இது இருந்தாலும் கிரகங்கள் மாறி உட்கார்ந்து இருந்தால் அவன் குணாதிசயம் மாறும். இது வந்து பொதுவான கருத்து. இங்க பார்த்தீங்கன்னா துலா லக்னத்துக்குடையவர்கள் வரக்கூடிய பொண்ணோ மருமகனோ ரொம்ப தைரியசாலி, அசாத்திய தைரியம். எதை எடுத்தாலும் நெருப்பையே தாண்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு தைரியசாலியானவர். இருட்டிலே நடப்பாங்க, அந்த அளவுக்கு தைரியம். அடுத்ததாக இவங்க ஸ்பீச் எல்லாமே உண்மையை பேசுவார்கள். பட்டுன்னு உண்மையை உடைச்சு விட்டுருவாங்க, பொய் பேசாதேன்றுவாங்க. யாரா இருந்தாலும் கணவன் மணியே அப்படிதான் இருப்பாங்க. இந்த துலா லக்னமா இருக்கக்கூடியவங்க உண்மையை பேசுவார்கள், பொய் சொல்ல மாட்டார்கள். புருஷன் ரிஷப லக்னமா இருக்கும், இவ கன்னியா லக்னமா இருக்கும். பார்த்தேன்னா புருஷனை சொல்லுவா, பொய் சொல்லாதேம்பா, கல்யாணத்துக்கு முன்னாடி பொய் சொல்லாத, ஏதாவது எனக்கு தெரிஞ்சதுன்னா அசிங்கம் அப்படின்பா. உண்மையை பேசக்கூடியவர்கள். அதே மாதிரி பையனும் அப்படிதான், உண்மையை பேசுவார்கள். அவர்கிட்ட பொய் சொல்லி ஜெயிக்க முடியாது. அடுத்ததாக அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, கொள்கை தீர்மானம், அதுல இருந்து அவங்க மாறவே மாட்டாங்க யார் சொன்னாலும். அப்படிப்பட்ட குணமுடையவர்கள் துலா லக்னமாக கொண்டவர்கள். சரி, இவங்களுக்கு என்ன அப்படின்னா எந்த ஒரு டிசிஷனையும் ஃபாஸ்டா எடுப்பாங்க, சிந்திக்கிறதுலாம் கிடையாது. ஏதான ஒருத்தர் தான் சொல்லிட்டாங்கன்னா உடனே போய் கேட்கிற மாதிரி போவாங்க, சண்டை போடுற மாதிரியே போவாங்க. அனைத்து முடிவுகளும் ஆவேசத்தில் எடுக்கப்படுபவை இந்த துலா லக்னத்தில் இருக்கிறவங்க. அதனால என்ன போகும் அப்படின்னா இவங்களுக்கு அடங்கி போகக்கூடிய தன்மை வராது. சார் இது கல்யாணம் ஆன பிறகு இவர் எப்படி இருப்பார்? இப்படி இருக்கிறவங்கள்ட்ட பைசா இருக்குமா, எல்லாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கோ பையனுக்கோ இவாளுக்கு பூமியினால லாபம் உண்டு. நீங்க வேணா பாருங்க, துலா லக்னம் உடையவர்கள் பூமிக்காரனாக அதிபதியாவே வந்து உட்காந்துப்பாங்க. பூமி லாபம் நிறையா இருக்கும், பூமியில சம்பாதிப்பாங்க. சார் பையனுக்கு என்ன சார் இருக்கு அப்படின்னா, சார் அவனுக்கு காஞ்சிபுரத்துல 2 வீடு, வேலூர்ல 2 வீடு, தஞ்சாவூர்ல 2 வீடு சார், வாடகை வருது சார், மாசம் 1.5 லட்சம் ரூபாய் அப்படின்னா பூமி பாக்கியம்.
அவன் பொண்ணை கொடுத்துருவாங்க. வாடகையே 1 லட்சம், வீடை வித்தா பல கோடி. அப்ப அந்த பூமி லாபகாரனாக கொடுக்கிறார்கள். பொண்ணுக்கு என்ன சார் கொடுக்குறீங்க? ஒரே பொண்ணு சார், என் சொத்து ஃபுல்லா அவளுக்குதான். சோ இப்படி இருக்கக்கூடியது துலா லக்னத்தில். அடுத்ததாக வாகன பிரயோகம். இவங்களுக்கு பூமி வாகனம் தான். என்ன பண்ணுவாங்க ஆஃப்டர் மேரேஜ்? கல்யாணம் ஆயிடுது அப்படின்னா ஒரு பச்சை கார் வச்சுட்டு இருப்பான், இல்ல சேப்பு கார் வச்சுட்டு இருப்பான். இந்த கார் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அடுத்த 1 மாசத்துல 2 கார் மாத்திருவான். வாகன யோகங்கள் நிறைய இருக்கும். சரி சுவாமி, இந்த தடைகளை உடைக்க துலா லக்னத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த துலா லக்னத்துல தடைகளை உடைக்கணும். தடைகள்லாம் யாரு? ராகு, கேது, சனி, செவ்வாய், சூரியன், இவெல்லாம் கல்யாண காலத்தை தடை பண்ணக்கூடிய அசுப கிரகங்கள். இந்த அசுப கிரகங்களை என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை பிரதோஷம். முதல்ல திங்கட்கிழமை சிவபெருமானை போய் வழிபடுறதுக்கு முயற்சிக்கணும். இல்லையா பிரதோஷ காலத்துல சிவனை போய் பார்க்கணும். அப்படி இல்லையா அமாவாசைக்கு முதல் நாள் மாத சிவராத்திரி அன்னைக்கும் பார்க்கணும். சரி, இது என்ன பண்ணணும் சிவபெருமான்? சிவபெருமானாலே அபிஷேகம் தான். ஒன்னும் நீங்க முழுசா பிரதோஷ அபிஷேகம் பண்றதுக்கு பணம் கட்டிக்கணும். இல்லையா அந்த அபிஷேக காலத்துல பால் தயிர் வாங்கிக்கணும். திங்கட்கிழமை இந்த பிரதோஷம் முடியாது சார்ங்களா, திங்கட்கிழமை இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகத்தை நீங்க பாலான வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்து அன்னதானம் செய்யணும். அப்ப நீங்க திங்கட்கிழமை பண்ண அன்னதானம் மேக்சிமம் பண்ண முடியாது. இதே நீங்க பிரதோஷம் அன்னைக்கு அன்னதானமும் அபிஷேகம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா இந்த துலா லக்னக்காரங்களுக்கு சிவபெருமாள அனுகிரகம் கிடைக்கும். சார் ஏன் சார் சிவபெருமான் வந்தார், இதை எப்படி தூள் பொடியாக்குவார் அப்படின்னா, இந்த சிவபெருமான் அழிக்கக்கூடிய தன்மையை உடையவர். இந்த லக்னாதிபதிக்குரியவன் இந்த லக்னத்துக்குடையத்திலிருந்து அசுப கிரகங்களோ இல்ல வேற கெட்ட கிரகங்களோ கல்யாண காலத்தை தடைப்படுத்தி நிறுத்தினால் சிவபெருமான், நீ வழிபட்டா சிவபெருமான் அவரை விரட்டி அடித்து நமக்கு சௌபாகியத்தை கொடுப்பார். ஜாதகத்துல அப்படிதான் இருப்பார், ஆனா அனுகிரகம் மாறும். அப்படிப்பட்ட இந்த துளாராசினியர்கள் சிவபெருமானை வழிபட்டு சிவபெருமானுக்கு அபிஷேக சாமான்லாம் வாங்கி கொடுத்து தீபம் போடணும். கோவில்ல வாங்கி கொடுத்துதான் ஆகணும். சார் சாமி என்ன கோவிலுக்கே போகல, நான் வீட்டுல பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். யாரை வழிபடுறது? சிவனை தான் வழிபடணும். சிவனை வழிபட்டு அரளிப்பூ மாலை, சிவ வில்வ மாலை ஏதோ ஒண்ணும் பண்ணி தீபம் ஏற்றி அன்னதானமயம் பண்ணீங்கன்னா உங்க பையனுக்கோ உங்க பொண்ணுக்கோ கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். தடைப்பட்ட காரியங்கள் என்னென்ன? தடைப்பட்ட காரியம், வீடு வாங்க முடியல, வீட்டுல பாதியில நிக்குது, பையன் படிப்பு சரியா இல்லை, அப்புறம் சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், மாப்பிள்ளை சரி கிடையாது, ரெண்டும் தகராறா இருக்கு, டைவர்ஸும் வாங்க மாட்டேங்கிறாங்க, இவ வீட்டுல இருக்கான், அவன் வீட்டுல இருக்கான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? யாரால இது நிவர்த்தி ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த துலா லக்னத்துக்குடையவர்களுக்கு திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு அபிஷேகமோ இல்லை அன்னதானம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு பிரதோஷமும் அபிஷேகத்தை கொடுத்து அன்னதானம் நீங்க செய்யீங்கன்னா, இல்ல கோவில்ல செய்யறதுக்கு நீங்க பணம் கொடுத்தா கூட உங்களுக்கு பரம பாக்கியத்தை சிவபெருமான் கொடுப்பார். பார்வதி பதையே ரகர மகாதேவா.